நேரம் போயிட்டே இருக்குன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு அந்த நேரத்தை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணணும். வடிவேல் சொல்ற மாதிரி எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்மளுடைய ஒர்க்கை எப்படி எஃபெக்டிவா முடிக்கலாம் அப்படின்னா டு டூ லிஸ்ட் போட்டு முடிக்கலாம். நம்மளுடைய ஒர்க்கை ரொம்ப அவசரமான தேவைகள் இருக்கு, எது அப்புறம் நம்ம முடிச்சா போதும் அப்படிங்கிற இதை நம்ம லிஸ்ட் போட்டுட்டு இந்த ஒர்க்கை ஈஸியா நம்ம முடிக்க முடியும். டு டூ லிஸ்ட் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத பிரிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை இன்னும் சுலபமாக்கிடும். என்னைக்குமே பிஸியா ஓடுறதை காட்டுறதை நிறுத்திட்டு ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. யார் ஒருத்தர் நேரத்தை ப்ராப்பரா மேனேஜ் பண்றாங்களோ, டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய சக்சஸ் அடைய போறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே 24 hours தான் டைம். ஸோ அந்த 24 hours அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிற பொறுத்து தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு. நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.